வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு திடீர்னு பயங்கரமா வீரம் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்காரு. அவரை பத்தி தான் பார்க்க போறோம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். யாரா அப்படி திடீர் வீரம் கண்டதையும் உளறாருன்னா நம்ம எடப்பாடி ஐயா தான். அவருக்கு கடந்த 2 வாரங்களாக இந்த கண்ணால் எடுத்துங்க ஆசையால பாத்தீங்கன்னா அந்த பெரியவர் சொல்றாரு, என் பெரிய பையன் மட்டும் எதையோ மாட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீரத்தை அவர் கையில எடுத்திருக்காரு. அந்த வீரத்தின் காரணமாக அவர் பயங்கர பஞ்ச வசனங்கள் பேசுவது மாதிரி வந்துட்டு எதோ உளறிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக பாத்தீங்கன்னா, நீங்க என்ன வந்து சும்மா சும்மா ஊர்ந்து வந்தோம் தவழ்ந்து வந்தோன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொன்னாரு. நான் கூட அதுக்கப்புறம் ஏதோ பெருசா வசனம் பேச போறாரு, நான் எப்படி வந்தேன் தெரியுமா, எங்க இருந்து வந்தேன் தெரியுமா அப்படின்னு பேச போறேன் நினைச்சா, ஊர்ந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன்னு என்னை கலாய்க்கிறீங்க, எப்படியோ வந்தேன்ல அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு. சரி, இந்த மாதிரியான கியூட்டான விஷயங்கள்லாம் பண்றதை தாண்டி அவரு உளறல்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நேரடியாகவே தாக்கி வசைப்படுறாரு. பயங்கரமா வசைப்படுறாரா, ஒரு எதிர்கட்சிகள் இருக்கிற கூட்டணியை இப்படிதான்டா டீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த 2 நாள்ல அந்த கட்சிகளே கூட்டணி கூப்பிடுறாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பிள்ளையார் சொல்லி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆரம்பிச்சார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க இருக்குன்னே தெரியல, அவங்க முகவரி எங்கன்னே தெரியல. ஐயா, நீங்க ஆட்சியில இல்லைன்னா நீங்க கூப்பிட உட்கார்ந்து இருப்பீங்க, எந்த செயல்பாடும் இருக்காது, மாமனார் வீட்டுக்கு போய் விருந்து மட்டும் தான் சாப்பிடுவீங்க, அப்புறம் வேற எங்கேயாவது காது குத்து கருமாரி அப்படின்னு போவீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்சியிலே இல்லைனாலும், ஏன் ஆட்சியெல்லாம் வேணாம், இப்ப அந்த 2 எம்பி சீட்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அது கூட இல்லைனா கூட, தேர்தலே நிக்கலனா கூட தேசம் முழுக்க அவங்களுக்கு யூனியன்கள் இருக்கு, அவங்களுக்கு மாணவர் அமைப்புகள் இருக்கு, மகளிர் உரிமை மீட்பு அமைப்புகள் இருக்கு, இன்னும் பல்வேறு உரிமைசார் அமைப்புகளை வச்சிருக்காங்க. இதெல்லாம் போராட்டம் நடத்துறாங்க, அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுகளின் போராட்டத்தின் வாயிலாக அரசுகள் பல வேலை செய்யுது. உதாரணமாக உங்க கூட்டணியில் இருக்கிற பாஜக பகல் கொள்ளையான இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு ஊழல் திட்டத்தை சட்டப்பூர்வமாக்கிய போது அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு தடை வாங்கினது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். இன்னைக்கும் ஒரு இஸ்லாமியர் வீட்டுல புல்டோசர் விட்டு அடிக்க போறாங்க அப்படின்னா அங்க முன்ன நின்று அதை தடுத்து நிறுத்துவதும் கோர்ட்ல ஆர்டர் வாங்குவதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அவ்வளவு ஏன் உங்க எக்ஸ்பீரியன்ஸே இருக்குது. அதாவது பல பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த காவலர்களை காப்பாற்றிய அரசு அப்படின்னு உங்களுக்கு ஒரு அற்புதமான பேரை நீதிமன்றத்துல வாங்கி கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த வாட்சாத்தி அப்படின்ற வழக்குல நீங்க எவ்வளவு மோசமான ஆட்சியை செஞ்சிருக்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான ஆட்சியை செஞ்சிருக்கிறீங்கன்னு உலகம் முழுக்க ஆதாரங்களோட நிரூபிச்ச கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த மாதிரி உங்களால எதுவும் செய்ய முடியுமா? சரி, இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடுத்து இப்ப வைகோ அவர்கள் எடுத்துக்கோங்க. மதிமுகவின் பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள், அவர் ஆட்சியிலே இல்லைனாலும் இல்ல தேர்தலில் என்ன நடந்தாலும் அவர் பல வழக்குகள்ல அவரே வழக்கறிஞரா போய் வாதாடுறாரு. மக்களின் பக்கம் நின்று அவர்களின் உரிமைக்காகவும் அவர்களை அரசு எந்த விதத்திலையும் ஒடுக்கிடக்கூடாது அப்படிங்கிற பல வழக்குகள்ல அவரே போய் போராடி அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சிருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் தான் பண்றீங்களா? அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாரு, அந்த மாதிரி எதுவும் நீங்க பண்றீங்களா அப்படின்னா கிடையாது. சரி, இதெல்லாம் விட்டுட்டு அடுத்து என்ன பண்றீங்க? விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை ஒம்புக்குழுக்கிறீங்க. இதே போன்று நான் வந்து ஒரு உதாரணத்தை எங்க வேணாலும் சொல்லலாங்க. அக்டோபர் 2, 2022 இந்த தேதி ஏன் ரொம்ப ஞாபகம் இருக்கு அப்படின்னா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 11 மாவட்டங்களை நாங்க ஊர்வலம் நடத்துறோம் அப்படின்னு RSS சொல்லிச்சு. இந்த ஊர்வலத்துக்கு எதிராக நீதிமன்றத்தெல்லாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. உடனே திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணாரு, நீ 11 மாவட்டம் இல்லப்பா, நீ 20 மாவட்டத்தில் கூட நடத்து, 30 மாவட்டங்கள்ல கூட நடத்து, எத்தனை மாவட்டத்தில் வேணாலும் நடத்து, அதற்கு இணையாக எல்லா மாவட்டத்திலையும் நாங்களும் ஊர்வலம் நடத்துறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே நேரா இவங்களே போய், யாரு ஃபர்ஸ்ட் ஊர்வலம் சொன்னவங்களே போய் நீதிமன்றத்துல தடை கேட்டதுக்கு அப்புறம் எந்த ஊர்வலமும் போகக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இப்படி ஏதாச்சும் ஒரு 4 வருஷத்துல, கடந்த 4 வருஷத்துல எங்கள் போராட்டத்தினால் இது நடக்காம போச்சு, இல்ல எங்கள் போராட்டத்தினால் இது நடந்தது அப்படின்னு ஏதாவது கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? இப்ப வைகோ அவர்களால் சொல்ல முடியும், 70 விடுதலை சாத்தியப்படுத்தல் எனக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். பல வழக்குகள் இந்த மாதிரி சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த மாதிரி மார்த்தட்டிக்க முடியும். 12 மணி நேரம் வேலைன்னு திமுக அரசாங்கம் சொல்லிச்சு, நாங்க போராட்டம் பண்ணதுனாலதான் அவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். விசிகாவில் பல போராட்டங்கள் அப்படி காட்ட முடியும். உங்களால ஏதாச்சும் காட்ட முடியுமா? அவ்வளவு ஏங்க, போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சாரு விஜய். அவரு லாக்அப் மரணத்தை எதிர்த்து 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 10 அல்லது 12 குடும்பங்களை அவர் மேடையேற்றார், அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை. இந்த போராட்டத்தை நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க எதிர்கட்சியா, அதுக்கு பண்றதுக்கு திராணி இருக்கா? இதை பண்ண வக்கு இல்லாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூப்பிட்டு வரல, விசிகாவை கூப்பிட்டு வரல, காங்கிரஸை கூப்பிட்டு வரல அப்படின்னோடனே
விஜய் கிட்ட போய் ஐயா தயவு செஞ்சு கூட்டணிக்கு வாங்கயான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனைக்கும் விஜய் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாரு, பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு தீய சக்தி, அது கூட கூட்டணி வச்சா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வீடியோ ரெக்கார்டிங்லயே ரொம்ப கொச்சையாக கேவலமாக நீங்க 4 வருஷம் முதல்வராக இருந்தீங்க அப்படிங்கிற எந்த மரியாதையும் இல்லாம அவர் ஜாலியாக வீடியோலயே எடப்பாடியை நம்பி எவனும் கூட்டணிக்கு வரவே தயாராக இல்லையா அப்படின்னு உங்களை கலாய்க்கிறாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு கெஞ்சுறீங்க. அவர் இன்னும் வந்து ஒரு தேர்தலில் கூட போட்டியில்ல, அவரோட வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கல, இன்னும் தேர்தலுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத கூட அவர் அறிவிக்கல. ஆனா அவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படி உங்க தலைவர் கெஞ்சுறாரு, இது அவமானமா இல்லையா அப்படின்னு ஆர்பி உதயகுமார்ட்ட கேட்டா அவர் சொல்றாரு, திமுக என்னும் தீய சக்தியை வீழ்த்துவதற்கு என்ன தியாகத்தை வேணாலும் செய்வோம் அப்படின்னு. என்ன தியாகம்னா என்ன? உங்களோட சுயமரியாதை, அடிப்படை மானம் எல்லாத்தையும் இழந்துட்டு விஜய் கிட்ட போய் கையேந்தி நிற்பீங்க அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிலைமைக்கு ஏன் இருக்கிறீங்க? அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து நீங்க கூட்டணி கூப்பிடுறீங்களே, 2 கம்யூனிஸ்ட் கட்சியுமே அவர்களோட அரசியல் தீர்மானம் பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன்ல பாஜகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களோட முதன்மை கொள்கை, அதுதான் எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு, அந்த இலக்கை வைத்துக் கொண்டுதான் அவங்க மத்த கட்சியை மதிப்பிடுறாங்க அப்படின்னு இருக்கிற 2 கட்சியை போய் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஏன் டெஸ்பரேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா, தமிழக அரசியல் சூழல் இருக்கிற எல்லா கட்சியும் எடுத்துப்போம். திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக, ஏன் பாமக, பாஜக, நாத்தாக்க, இந்த கட்சிகள்லாம் கூட எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு இயக்க பின்னணியோ ஒரு போராட்ட பின்னணியோ இருக்குது. இப்ப திமுக அப்படின்னா திராவிட இயக்கத்துல இருந்து வந்திருக்குது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள்னா கட்சிகள் வாக்கரசியலா மாறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு 100 வருஷம் போராட்டம் இருக்குது. விசிக அப்படின்னா அது ஒரு தலித் பேந்தர்ஸ் அப்படின்ற போராட்டத்துல வந்திருக்கு. நாத்தாக்கா வந்து ஈழ விடுதலை போராட்டம், இன அழிப்புக்கு எதிரான போராட்டம் அப்படின்ல இருந்து வந்திருக்கு. இப்ப வந்து மதிமுக அப்படின்னா அவங்களும் வந்து வைகோ அவர்கள் திராவிட இயக்க பின்னணியிலிருந்து வராரு, பல போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு, சிறைக்கு சென்றிருக்காரு அப்படிங்கிற பின்னணிலாம் இருக்கு. பாமக எடுத்துக்கிட்டா கூட 87ல இருந்து 89 வரைக்கும் அவங்க ரிசர்வேஷனுக்காக போராடினாங்க. அதுக்கப்புறம் அவங்க போராட்ட வரலாறுலாம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வாக்கரசியல் கட்சியாக மாறுறாங்க. நீங்க அதற்கு முன்னாடி வந்து பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாஜக கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி 100 வருஷம் RSS பின்னணி இருக்கு. இப்படி எல்லா கட்சிகளுக்கும் இப்படி ஒரு இயக்கம் போராட்டம், அது நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ, ஏன்னா பாஜக போராடினதுலாம் நல்ல விஷயம் கிடையாது, இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு போராட்ட இயக்கம்னு இருந்திருக்கு. இது எந்த பின்னணியுமே இல்லாத உருவான கட்சி அப்படின்னா அது அதிமுக தான். அது முழுக்க முழுக்க கடந்த 40 வருடங்கள் 50 வருடங்கள் வெறும் சினிமா நடிகர்களின் பிம்பத்தை நம்பிய மட்டும் நடந்த கட்சி அது. எம்ஜிஆர் இருந்தாரு, எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பாருங்க அதிமுக வரலாறு காணாத தோல்வி இறந்திருக்கு. வரலாறு காணாத தோல்வினா ஒரு எலெக்ஷன்ல கிடையாது. 2019ல வாஷ் அவுட், 2021ல வாஷ் அவுட், 2024ல கம்ப்ளீட் வாஷ் அவுட். இதையெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டி, ஈரோடு போன்ற இடைத்தேர்தலில் கூட நிக்க வக்கில்லாத கட்சியாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நாயக பிம்பம் இப்ப இல்லை. அதனாலதான் இன்னைக்கான நாயக பிம்பமா இருக்கிற விஜய் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்கள்ட்ட போய் டெஸ்பரேட்டா கையேந்தி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு காரணம் கட்சியின் அடிப்படையே அப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது காரணம் முழுக்க முழுக்க பாஜக கட்சி அடமானம் வச்சாச்சு. இப்ப போன வாரம் வந்து சி.வி. சண்முகம் ஒரு இடத்துல பேசுறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாடா படம் திட்டாரு. அவர் சொல்றாரு, ஏன்டா நீ கையில கயிறு கட்ட மாட்ட, நெத்தியில திருநீர் வைக்க மாட்ட, குங்குமம் வைக்க மாட்ட, ஆனா உனக்கு கோயில் பணம் மட்டும் வேணுமா? இது வந்து சங் பரிவார அமைப்பை கூட சேர்ந்தவங்க இப்படி பேச மாட்டாங்க. முதல்வர் திருநீர் வைக்கவில்லை, குங்குமம் வைப்பதில்லைன்னு பேசுறது யாரு? அதிமுக காரங்க. எம்ஜிஆர் ஏதாவது திருநீர் குங்குமம் வச்சிருந்தாரா? அப்படியெல்லாம் எந்த மத அடையாளத்தையும் அவர் தாங்கியதில்லை. எம்ஜிஆர் மட்டும் கிடையாது, அது கலைஞர் ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், ராஜாஜி ஆகட்டும், பக்தவச்சலம் ஆகட்டும், எந்த தமிழ்நாடு முதல்வரும் எம்ஜிஆருக்கு முன்னாடியும் சரி அவர் கூட பயணித்த போதும் சரி யாரும் மத அடையாளங்களை தாங்கி கொண்டிருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் முதல்வர் வந்து திருநீர் வைக்கல அப்படின்னு கேட்கறது, நீங்க முதல்வரை அவமானப்படுத்துறது இல்ல, திமுகவை அவமானப்படுத்துறது இல்ல, நீங்கள் உங்கள் மதச்சாயத்தை காமராஜர், பக்தவச்சலம், எம்ஜிஆர் எல்லாத்தையும் அவமானப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, சங் பரிவார அமைப்பு தொடர்ந்து கோயில்களை இவங்க வந்து சூறையாடுறாங்க, கோயில்கள் மத்த மதத்துக்கு பயன்படும் விதத்தில் இவர்கள் முறைகேடு செய்யறார்கள் ஒரு பொய் வதந்தியை பரப்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பொய் வதந்திய நேரடியாக அண்ணாமலையோ நிர்மலா சீதாராமன் அவர்களோ பூடகமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க நேரடியாக பேசுறாங்க. எடப்பாடி அவர்கள் எப்படி பேசுறாரு ஒரு பாஜகவின் குரலாக, உனக்கு கோயில்னு பார்த்தா கண்ணை உறுத்துமே. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து பாஜக காரங்க, அதுவும் வடக்குல பாஜக காரங்க தான் பேசி கேட்டிருக்கோம். இங்க இந்த அளவுக்கு ஹெச் ராஜா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஹெச் ராஜா, நாராயணன் திருப்பதி மாதிரி அதே வரிசையில் சி.வி. சண்முகம் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்திருக்கிற அளவுக்கு பாஜகவோட ஒன்றி போயிருக்காங்க.
அதனாலதான் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து இந்து முன்னணி அப்படின்னு இந்து மக்களுக்கோ யாருக்குமே சம்பந்தம் இல்லாத, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத, தமிழ்நாடு மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாத ஒரு கலவரம் செய்வதற்காக காத்திருக்கும் ஒரு கூட்டம் ஒரு மாநாடு நடத்துது. அங்க போயிட்டு அண்ணாவையும் பெரியாரையும் திட்டுற காணொலியை பார்த்துட்டு மிச்சர் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு வர அளவுக்கு அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வக்கற்று கிடக்குறாங்க. ஆனா அதே அமைப்பு பாருங்க, அந்த அமைப்பை குளிவிருப்பதற்காக தான் எடப்பாடி என்ன பேசுறாரு, கோயில் பணத்தை எடுத்து நீ காலேஜ் கட்டுவியா? என்ன அக்கிரமங்க, காலேஜ் எல்லாம் கட்டுறாங்க. தமிழ்நாட்டுல யாராச்சும் கல்விக்கு எதிராக இப்படி பேசி பார்த்திருக்கீங்களா? என்ன ஒரு அக்கிரமங்க, காலேஜ் எல்லாம் கட்டுறாங்க. இதே வார்த்தை, இந்த வார்த்தையிலே அவர் பேசுறாரு. இப்படி இந்து முன்னணிக்காக வரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. முந்தா நேத்து ஒரு இடத்துல கோயில் இடங்கள்லாம் அங்க இருக்கிற ஏழைகளுக்கே கொடுப்போம்னு நீங்க சொன்னதுக்கு நேத்து இந்து முன்னணி கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கு. அப்ப யாருக்காக நீங்க வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவ்வளவு அரசியல் பண்றீங்களோ அவங்களே உங்களை வந்து துச்சமாக மதிக்கிறாங்க. நீங்க இவ்வளவு வீராவேசமா பேசுறீங்களே, அமித்ஷா பக்கத்துல உட்காந்துருக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, என்ன கண்டிஷன்க கேட்டாங்க அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு. என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு வந்து ஹிந்தியில வந்து அமித்ஷா கேட்கிறாரு. அதுக்கு வந்து அங்க பாஜக ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதை கேட்ட அமித்ஷா வந்து ஓ கண்டிஷனா, அப்பெல்லாம் எந்த கண்டிஷனும் போடல, அன்கண்டிஷனா வந்து சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னாரு. அப்ப கூட உங்களால எதிர்த்து கூட இல்ல, அதை மறுத்தோ இல்ல நீங்கள் பேசும் எனக்கு கால அவகாசம் வேணும்னு அமித்ஷாட்ட சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க வந்து பேசுறது கூட டைம் கொடுக்காத அளவுக்கு உங்களை அவமதிக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் வீரவசம் பேச முடியல. இங்க வந்துட்டு நீங்க எதிர்கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தொடர்ந்து விமர்சிப்பதும், அந்த கூட்டணி வந்து சலசலப்புல இருக்கு, எங்க கூட்டணியை பத்தி என்ன கவலை அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஒரே ஒரு கேள்விதான், என்னைக்காச்சும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இல்ல வந்து முதல்வரோ இல்ல அந்த கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவங்களோ தேமுதிக உங்க கூட்டணில இருந்து தேமுதிக எங்கள்கிட்ட வரணும், பாமக எங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க கூட்டணி இருக்கு, நாங்க 2026 தேர்தலை சந்திக்க போறோங்கிறாங்க. ஆனா நீங்க தான் வாரம் வாரம் வந்து விசிகாவா, காங்கிரஸ் வா, மதிமுகவா, கம்யூனிஸ்ட் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படின்னும் போது நீங்க கட்சியை எந்த நிலைமையில வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அதிமுக காரர்களுக்கு புரிய வேண்டும். போன வாரம் வந்து அன்வர் ராஜா அவர்கள் இந்த கட்சியில இனிமேல் பயணிக்க முடியாது அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாரு. இன்னும் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல முக்கிய பிரமுகர்கள் அதிமுக இருந்து வெளியேறி திமுகவிலோ இல்ல திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகளிலோ சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறத நாமளும் எதிர்பார்க்கிறோம். ஆனா இது நடந்தாலும் கூட பாஜக அந்த கட்சியை விழுங்க போவது உறுதி. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக என்ற கட்சி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் எடப்பாடி அவர்களே. நீங்கள் ஜெயித்து விடுவீங்க அப்படின்றதெல்லாம் எந்த அச்சமும் யாருக்கும் கிடையாது. ஆனால் உங்களை விழுங்கி விட்டு பாஜக அந்த இடத்துக்கு வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் தான் இருக்குது. முதல்ல அதையாவது காப்பாத்துங்க, அப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறது, உரிமையை மீட்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? நன்றி.